Hi friends, இப்போ நம்ம அந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா CSK vs லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் மேட்ச் நம்பர் 34 IPL 2024 அந்த மேட்ச்க்கான ஒரு 10 கிராண்ட் லீக் மாடல் டீம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆஸ் யூஸ்வல் நம்ம லாஸ்ட் மேட்சோட ட்ரீம் டீமை அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைட் மேபி போகலை, ஏன்னா ஒரு பிளேயர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க பஞ்சாபில். ஸோ 7-4 மேபி ஒன் சைடுன்னு சொல்லலாம், பட் இதில் 6-5 தான் வந்திருக்கு. இருந்தாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் எல்லா மேட்ச்லேயும் பார்த்த மாதிரி இந்த ரெண்டு பேர் தான், சர்மா அசுதோஷ் சர்மாவும் சஷாங்க் சிங்க்கு தான் வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வேறு யாருமே பெர்ஃபார்ம் பண்ண கிடையாது. சாம் கரனுமே பவுலிங்கில் தான் 2 விக்கெட் எடுத்தார். ஹர்ஷல் பட்டேல் 3 விக்கெட். ஸோ அதனால் வைஸ் கேப்டன் ஹர்ஷல் பட்டேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்ஐ கூட ஸ்டாட்ஸ் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் டெத் ஓவரில் பவுல் பண்ணுறதுனால 3 விக்கெட் எடுத்துட்டார். ஸோ அச்சு பிரார் இவருமே ஒரு சூப்பர் பிளேயர் தான், அவருமே விக்கெட் எடுத்தனால ட்ரீம் டீமுக்குள்ளே இருக்கார். ஸோ இவ்வளவு தான். இதில் மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி தான். ஃபஸ்ட்டு 4 பேட்டர்ஸ் கிஷான் ரோஹித் சர்மா ஓப்பனிங். ஸோ ரோஹித் சர்மா ஃப்ளாப் ஆவார்னு நினச்சோம், பட் ஃப்ளாப் ஆகலை. ரபாடா வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் கிஷானை அவுட் பண்ணிட்டார், ரோஹித் சர்மாவை அவுட் பண்ணல. ரோஹித் சர்மா வந்து சாம் கரனுக்கு தான் அவுட் ஆனார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூரியகுமார் யாதவ். ஸோ அவர் லாஸ்ட் 2 மேட்சஸாக ரொம்ப மொக்கையாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார். பட் இந்த மேட்ச் ட்ரீம் டீம் கேப்டனாகவே வந்துட்டார், அதுதான் சூரியகுமார் யாதவ். பட் அது எந்த மேட்ச்ன்னு நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. ஸோ நிறைய பேர் ட்ரை பண்ணியிருந்தாங்க, பர்சன்டேஜ் அதிகமாகவே இருந்துச்சு கேப்டனாக இருக்கிறதுக்கு சூரியகுமார் யாதவுக்கு. ஸோ அதுக்கப்புறம் திலக் வருமா லாஸ்ட் மேட்ச்லேருந்து ஃபார்மில் இருக்குது, அதாவது இந்த மேட்ச்சில் இருக்கு முந்தைய மேட்ச்லேருந்து சிஎஸ்கே மேட்சோட ஃபார்மில் தான் இருக்கார். ஸோ அதனால் அந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணிட்டார். ஸோ இதுதான் வந்து ட்ரீம் டீம். கீழே ஆஸ் யூஸ்வல் பார்த்தீங்கன்னா பும்ரா அப்புறம் கோட்ஸி, இவங்க 2 பேர் தான் வந்து எம்ஐ பவுலர்ஸ். விக்கெட்ஸ் எல்லாமே இவங்க தான் எடுத்தாங்க. ஸோ இவங்க தான் வந்து ட்ரீம் டீமில் இருக்க பிளேயர்ஸ். அவ்வளோ பார்க்குறதுக்கு நம்ம ஒன்றும் பெருசாக தெரியல, ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் வரது கஷ்டம்தான். மேபி சூரியகுமார் கேப்டன் வந்து சேஃபு. ஸோ அது ஹை பர்சன்டேஜ் போட்டிருப்பாங்க. வைஸ் கேப்டன் கொஞ்சம் ரிஸ்க் தான். ஹர்ஷல் பட்டேல் கொஞ்சம் ஸ்டாட்ஸ் தெரிஞ்சிருந்தால் போட்டிருக்கலாம். ஸோ ஈஸியாக போட்டிருப்பாங்க ஸ்டாட்ஸ் தெரிஞ்சவங்க. பட் சாம் கரன் சேஃபு தான், ரோஹித் சர்மாவும் சேஃபு தான், கிஷான் சேஃப். திலக் வர்மா வந்து ஒரு 50-50 சொல்லலாம். ஸோ அசுதோஷ் சர்மாவும் சஷாங்க் சிங்கும் நமக்கு தெரியும், எல்லா மேட்சுமே பஞ்சாபில் இவங்க 2 பேர் மட்டும்தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு. ஸோ இவங்களுமே சேஃப் கேட்டகரியில் தான் வருவாங்க. அச்சு பிரார் வந்து ரிஸ்க்கு தான். ஸோ இதை நம்ம சேஃப்னு சொல்ல முடியாது. பட் பும்ரா அண்ட் கோட்ஸி சேஃபு. ஸோ மோஸ்ட்லி சேஃபாக தான் வருது. ஒரு 1-2-3 நான் டெய்லி சொல்கிறோமே 1-2-3 ரிஸ்க் தான் வருது. ஸோ அதை ஃபைன் பண்ணுறது தான் நம்மளோட ஜாபு. ஸோ இன்றைக்கான கிராண்ட் லீக் மாடல் டீம்ஸை வந்து நம்ம பார்த்துடலாம். விசன்11 ஆப் இன்ஸ்டால் பண்ணால் தான் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஒரு சூப்பரான ஆப்பு, பெஸ்ட் ஆப்பு ஸ்மால் லீக்ஸ்க்கு. ஸோ அதில் ஜிஎஸ்டியுமே கிடையாது, இன்ஸ்டன்ட் வித்ட்ரால் இருக்குது, லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸும் கூட. அதே மாதிரி எல்லா டைப் ஆஃப் கான்டெஸ்ட்டுமே இருக்குது ஸ்மால் லீக்ஸில். ஸோ 7 ருபீஸ் கிராண்ட் லீக் இன்றைக்கி சிஎஸ்கே மேட்ச்சுக்கு போட்டிருக்காங்க. அது போக சிஎஸ்கே மேட்ச் எல்லா மேட்ச்சுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 50,000 ருபீஸ் ஐபிஎல் மேட்சஸ்க்கு கிவ் அவே போடுவாங்க. சிஎஸ்கே மேட்ச்னால் ஸ்பெஷலாக வந்து 1 lakh ருபீஸ் கிவ் அவே போடுவாங்க. ஸோ அந்த கிவ் அவே கான்டெஸ்ட்டுமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 0 ருபீஸ் என்ட்ரி ஃபீஸு. ஸோ 10,000 ருபீஸ் ஃபஸ்ட் ப்ரைஸ் கான்டெஸ்ட்டுமே இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்மால் லீக்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் கான்டெஸ்ட்டுமே இருக்குது ஸ்மால் லீக்ஸில். ஸோ 4 ருபீஸில் ஸ்டார்ட் ஆகி 40,000 ருபீஸ் வரைக்குமே என்ட்ரி இருக்குது. ஹெட் 3 ஹெட் 4 ஹெட் கான்டெஸ்ட்டில். ஒரு ஸ்மால் லீக்ஸ்க்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்பு. ஜிஎஸ்டி கிடையாது, இன்ஸ்டன்ட் வித்ட்ரால் இருக்குது. அது போக உங்களுக்கு லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸும் கூட. ஸோ இப்போதைக்கு டாப் ஸ்மால் லீக்ஸ் ஆப்ஸ்னால் விசன்11 தான் ஒரு பெஸ்ட்டான ஆப்பு. ஸோ ட்ரேடிங்க்கு Real11 ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ விசன்11 ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி 2K டெக்னி ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரெகுலராக விசன்11 தான் ஸ்மால் லீக்ஸ் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ட்ரேடிங் வந்து Real11 போயிட்டுருக்கு, அதுவுமே நல்லா தான் போயிட்டுருக்கு. இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லக்னோவில் தான் மேட்ச் நடக்குது. ஸோ அந்த பிச்சு வந்து பார்த்திங்கன்னா விக்கெட்ஸும் போகும். சில மேட்ச் ஸ்லோ ஸ்கோரிங்காகவும் போயிருக்கு, சில மேட்ச் வந்து ரன்னும் போயிருக்கு. ஆனால் விக்கெட்ஸ் கண்டிப்பாக போகும். ஸோ ஈக்குவலாக நியூட்ரலாக தான் இருக்கும் இந்த பிச்சு. ஸோ பார்த்துடலாம். ஃபஸ்ட் டீம் வந்து பார்த்திங்கன்னா KL ராகுல், நிக்கோலஸ் பூரான், சிவம் தூபே, சச்சின் ரவீந்திரா, ரஹானே, தீபக் ஹுடா, ஜடேஜா, குருணல் பாண்டியா, மோஷின் கான், முஸ்டபிசூர் ரஹ்மான், பத்திரானா. ஸோ கேப்டன் வந்து சிவம் தூபே. ஸோ எல்லா மேட்சுமே எந்த பிச்சு எங்கே நடக்குது அதெல்லாம் எதுவுமே தேவையே கிடையாது. சிஎஸ்கே மேட்ச்னால் கண்டிப்பாக சிவம் தூபே டீமில் எடுத்துக்கோங்க. வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணலாம். ஸோ செம்மையாக ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. எல்லா மேட்சுமே ட்ரீம் டீமில் வந்துடுறாரு. சில மேட்சஸில் வைஸ் கேப்டனாகவும் வந்திருக்காரு, ட்ரீம் டீம் வைஸ் கேப்டனாகவும். ஸோ தீபக் ஹுடாவுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கோம். மேபி அவர் இன்றைக்கி ப்ளே பண்ணுறாரான்னு தெரியல. ஆல்ரெடி 2 சான்சஸ் கொடுத்தாங்க, மொக்கையாக தான் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. மொத்தத்துக்கு இந்த டீமே மொக்கையாக தான் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ என்னாச்சுன்னு தெரியல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு. மேபி இன்றைக்கி கம்பேக் கொடுக்குறாங்கன்றதை பார்க்கலாம். பட் டஃப் தான், ஏன்னா சிஎஸ்கே வந்து ஒரு டஃப்பான டீமு. லக்னோ வந்து ஹோம் கிரவுண்டு. ஸோ பார்க்கலாம் எப்படி மேட்ச் போகுதுன்னு. ஆனால் மோஸ்ட்லி சிஎஸ்கேக்கு தான் ஃபேவராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
வைஸ் கேப்டன் தீபக் குடா. நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். கேஎல் ராகுல், நிக்கோலஸ் புரான், குவிண்டன் டிகாக், MS தோனி, கெக்வாட், சிவம் துபே, மிச்சல், குணல் பாண்டியா, பத்திரானா, பிஷ்னாய், யாஷ் தாகூர். கேப்டன் கேஎல் ராகுல், வைஸ் கேப்டன் கெக்வாட். அதே மாதிரி இந்த பிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அந்த ஸ்டாண்டர்டான பிளேயர்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பவுலிங்க்கும் கொஞ்சம் ஃபேவராக இருக்கனால ஸ்டாண்டர்டாக நின்று ஆடுற பிளேயர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கனால நீங்கள் அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு கேப்டன் அண்ட் வைஸ் கொடுக்குறது கொஞ்சம் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதனால் கேஎல் ராகுல், அப்புறம் கெக்வாட், ஸோ இந்த மாதிரி மிச்சல் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து நோட் பண்ணுறது பெட்டராக இருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். நிக்கோலஸ் புரான், MS தோனி, துபே, மிச்சல், தீபக் குடா, ஆயுஷ் பதோனி, ஜடேஜா, ஸ்டைனிஸ், குர்னல் பாண்டியா, பத்திரானா, யாஷ் தாகூர். கேப்டன் ஜடேஜா, வைஸ் கேப்டன் குர்னல் பாண்டியா. நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். கேஎல் ராகுல், குவிண்டன் டிகாக், ருத்ராஜ் கெக்வாட், ரச்சின் ரவீந்திரா, ஜடேஜா, குர்னல் பாண்டியா, பத்திரானா, முஸ்தபிசூர் ரஹ்மான், பிஷ்னாய், யாஷ் தாகூர், மோசின் கான். யாஷ் தாகூர் கேப்டன், வைஸ் கேப்டன் பத்திரானா. ஸோ யங் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து கேப்டன் அண்ட் வைஸியாக ட்ரை பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி இவங்க ரெண்டு பேருமே ஒரு மேட்ச்சில் வந்து யாஷ் தாகூர் 5 விக்கெட்ஸ் பிக் பண்ணார். பத்திரானா வந்து 4 விக்கெட்ஸ் பிக் பண்ணியிருக்காரு மேக்ஸிமம். ஸோ அதனால் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த பிச்சில் வந்து பவுலிங்க்கு ஃபேவராக இருக்கிறனால நம்ம பவுலர்ஸையும் ட்ரை பண்ணலாம் கேப்டன் அண்ட் வைஸியாக. ஸோ 1 or 2 or more டீம்ஸ் போடுறவங்க வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி டீம்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள், சில சேஞ்சஸ் பண்ணி. நம்ம நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். கேஎல் ராகுல், குவிண்டன் டிகாக், ரச்சின் ரவீந்திரா, ரஹானே, தீபக் குடா, ஆயுஷ் பதோனி, ஜடேஜா, ஸ்டைனிஸ், பத்திரானா, பிஷ்னாய், துஷார் தேஷ்பாண்டே. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிகாக் லாஸ்ட் 2 மேட்சஸாக டக் அவுட் ஆகிட்டு இருக்காரு. அதாவது ட்ரீம் டீம்லேயே வர கிடையாது, ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ மேபி இந்த மேட்ச்சில் நம்ம பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்றதை. ஃபார்முக்கு வந்தால் நல்லா ஹிட் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ட்ரீம் டீம் கேப்டனாக ஓரளவுக்கும் ஒரு ஹிட் பண்ணுற எபிலிட்டி இருக்குது அவருக்கு. ஸ்டாண்டர்டான பிளேயர் தான். பட் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன பண்ணுறாருன்னு. ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க குவிண்டன் டிகாக் இன்றைக்கி கேப்டனாக ட்ரை பண்ணலாம், ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். வைஸ் கேப்டன் வந்து பிஷ்னாய். நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். கேஎல் ராகுல், குவிண்டன் டிகாக், நிக்கோலஸ் புரான், ரச்சின் ரவீந்திரா, ரஹானே, மிச்சல், ஆயுஷ் பதோனி, ஸ்டைனிஸ், பத்திரானா, முஸ்தபிசூர் ரஹ்மான், பிஷ்னாய். வைஸ் கேப்டன் முஸ்தபிசூர் ரஹ்மான், கேப்டன் ரச்சின் ரவீந்திரா. இவருமே குவிண்டன் டிகாக் மாதிரி லாஸ்ட் 2 மேட்சஸாக வந்து ரொம்ப புவர் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ ஹிட் அடிக்கலை. மேபி இன்றைக்கி வந்து இந்த 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸும் எதாவது பண்ணுறாங்களான்றதை பார்க்கலாம். ஓப்பனர்ஸ் வேறு 2 பேருமே. நெக்ஸ்ட் டீம் பார்த்துலாம். கேஎல் ராகுல், நிக்கோலஸ் புரான், சிவம் துபே, கெக்வாட், ரஹானே, பதோனி. இந்த சீசன் ரஹானேக்குமே அவ்வளோ பெரிய சீசன் கிடையாது. ஸோ லாஸ்ட் சீசன் செம்மையாக ப்ளே பண்ணார். மேபி ஃபார்முக்கு வரதுக்கான சான்சஸ் இன்றைக்கான மேட்ச்சில் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக ப்ளே பண்ணி ஆகணும். அவர் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு ரன் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. பட் ஏர்லியராக விக்கெட் போயிடுச்சு. அவர் வந்து அந்த அவரோட ரோலை அவர் ப்ளே பண்ணி தான் ஆகணுன்றப்ப, அவர் ஸ்ட்ரகிள் பண்ணுறப்ப சிங்கிளாக கூட எடுத்து கூட ப்ளே பண்ணி அதுக்கப்புறம் ஹிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால் ரஹானேவையும் நோட் பண்ணிக்கோங்க, மிச்சலையும் நோட் பண்ணிக்கோங்க. ஆயுஷ் பதோனி, ஸ்டைனிஸ், முஸ்தபிசூர், ஷாதுல் தாகூர், சமர் ஜோசப், மோசின் கான். கேப்டன் ரஹானே, வைஸ் கேப்டன் மார்க்கஸ் ஸ்டைனிஸ். சமர் ஜோசப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை இதில் வந்து எடுத்தாங்க, ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷனில். பட் லாஸ்ட் மேட்ச் அவ்வளோ சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. பார்க்கலாம். ஆனால் அவருக்கு வந்து ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது, நல்ல பிளேயர் தான். ஸோ பார்க்கலாம். இவரையுமே வந்து நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணணுன்னா டீமில் எடுத்து வச்சுக்கலாம். மேபி கேப்டன் வைஸிக்கு இவர் வந்து இது கிடையாது, பட் டீமில் எடுத்து வச்சுக்கலாம். ட்ரீம் டீமுக்குள்ளே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் 2K Tech நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். உங்கள் தாட்ஸ்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி கரெக்டான சேனலாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆப் லிங்க்ஸுமே இருக்குது. 2K Tech ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.